Hello everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நேருவோட குறிக்கோள் தீர்மானம் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோ இல்லை ப்ரியாம்பிள் படிக்கக்குள்ள நேருவோட குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13, 1946 அன்று இயற்றப்பட்டது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இதை பற்றி டீட்டெயில்டாக நேருவோட அந்த தீர்மானத்தில் என்ன இருந்தது, ஏன் அந்த கொள்கைகளை வலியுறுத்தினாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஸ்பெஷல் டாப்பிக்காக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு மெயின்ஸ் கண்டென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைரெக்டாக குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படின்ற ஃபியூச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இது ஏன் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அரசியலமைப்பு புத்தகம் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 1946லேயே ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அந்த மெம்பர்ஸ் தான் எழுதினாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக் நோட்டபிள் பர்சன்னா அம்பேத்கர் சொல்லலாம், அப்புறம் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இருக்காங்க, பிஎன் ராவ், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் அதில் இருந்திருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு புக் எழுதுறோம், அதில் பாருங்க மோர் தென் 300+ மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம நாடு அடிமைப்படுத்தி வச்சிருந்தா நம்ம ஒரு நாடு, ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. அரசுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது மக்களுக்காக சில விஷயங்கள் செய்யணும், அது செய்யாமல் இருக்கு, அப்போ டிபிஎஸ்பி வேணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியானா எப்படி இருக்கணும், அது எப்படி திகழணும் அப்படின்னு சொல்லி நேருவோட பெர்ஸ்பெக்டிவ்ல புக் எழுதுறதுக்கு அவரோட ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு. அதுதான் நம்ம குறிக்கோள் தீர்மானம்னு சொல்றோம். அந்த குறிக்கோள் தீர்மானத்துல அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல எந்த மாதிரி தீம்ல இருக்கணும், இந்தியா எந்த மாதிரியான ஒரு நாடா இருக்கணும், குடியரசு நாடா இருக்கணுமா இல்ல சர்வாதிகார நாடா இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அப்போ நம்ம நாடு ஒரு குடியரசு நாடா இருக்கணும், மக்களாட்சி கொண்ட நாடா இருக்கணும்னு சில தீம்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கொடுத்திருக்க தீம்ஸை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு வழி காட்டுதலா இல்லைன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையா வச்சு நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருப்பாங்க. இதுல இருக்க தீர்மானத்தோட பிரதிபலிப்பா தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க பிரின்சிபல்ஸ், கொள்கைகள், அந்த விதிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய வெளிப்பாடாக தான் அதுவுமே இருக்கும். ஸோ இது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ குறிக்கோள் தீர்மானம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இதில் கொடுத்துருக்க ஒரு ஜென்ரலான ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், அந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அது என்னைக்கு கொண்டு வந்தாரு? டிசம்பர் 30, 1946. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து 13 டிசம்பர் 1946 அன்று ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த தீர்மானம் முகப்புரை மற்றும் முழு அரசியலமைப்பின் தத்துவமும் பெறப்பட்ட தத்துவார்த்த வரைபடமாகும். அதன் முக்கிய அறிவிப்புகள் என்னன்னு கீழே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட ப்ரியாம்பிள் முகப்புரையும் நம்மளோட அரசியலமைப்போட தத்துவமும் அது எல்லாமே இந்த புக்கோட ஒரு வரைபடமா இருக்கு, அதாவது வெளிப்படைத்தன்மையா இருக்கு, அதாவது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவர் கொடுத்திருக்க அந்த கைட்லைன்ஸ், இந்த தீர்மானம் நம்ம புக் ரிஃப்ளெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் எழுதியிருக்காங்க விதிகள். ஸோ அது என்னென்ன அந்த முக்கிய அறிவிப்புகள்னு பார்க்கலாம். இதுல இருக்க முக்கிய அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல கொடுத்திருக்கிறது இந்தியா ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட் பாருங்க, சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசாக, குடியரசு இறையாண்மை, இந்த 2 வேர்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியா எந்த வெளிநாட்டு ஆட்சிக்கும் உட்படாம தனது முடிவுகளை தானே எடுக்கும் அப்படின்றதுக்கான பொருள் தான் இந்த லைனுக்கான மீனிங். ஏன் இது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரீவியஸா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா யுனைடெட் கிங்டம், அந்த பிரிட்டிஷோட ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. நம்ம இந்தியாவோட அரசியல், பொருளாதாரம், வெளிநாட்டு கொள்கைகள் அப்படின்ற எல்லா விஷயம், அனைத்து விஷயமுமே பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் தான்
அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா தன்னாட்சி பெற்ற ஒரு நாடாகவே உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கொள்கையை ரொம்பவே வலியுறுத்தினாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு முதல் கொள்கையா அவங்க சொல்றாங்க. ஸோ இதனுடைய பிரதிபலிப்பா நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல நம்ம பார்த்தோம்னா இந்த இறையாண்மைன்னு இருக்கா, இது இங்கிலீஷ்ல சாவரின்னு சொல்லுவோம். நம்ம முகப்புரை பிரியாம்பிள்ல இந்த வேர்டை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு, சோசியலிஸ்ட், சாவரின், இன்டெகிரிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு வேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் இந்த இறையாண்மை அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இதில் இன்னொரு லைன் நம்ம பார்த்தோன்னா குடியரசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு குடியரசு நாடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடியரசுனா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வர்றது பிரசிடென்ட் தான் ஞாபகம் வரணும். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ரொம்ப ரிப்பீட்டட் டைம்ஸில் குடியரசுக்கு மீனிங் நம்ம பார்த்துட்டோம். நாட்டோட தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் தேர்வு செய்யப்படுவார். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரசிடென்ட்னு சொல்லுவோம். அப்போது பரம்பரை அரசாக இருக்க மாட்டாங்க, அதாவது மொனார்கியல் கவர்மெண்ட், மன்னராட்சின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மன்னராட்சி இல்லாமல் நம்ம குடியரசு நாடாக எடுத்திருக்கோம். அப்போது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் மூலம் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அரசு குடும்ப வாரிசு மாதிரி இல்லாமல். ஸோ இதுதான் அதனுடைய நம்ம மீனிங்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒன்று பார்த்தோன்னா அதிகாரம் வந்து மக்களிடமிருந்து பெறப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இறையாண்மை கொண்ட சுதந்திர இந்தியாவின் அனைத்து அதிகாரங்களும் மக்களிடமிருந்தே பெறப்படுகின்றன. இதன் மீனிங் என்னன்னா, நம்ம பிரியாம்பிள் எடுத்துக்கலாம். பிரியாம்பிள்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் இந்திய மக்களாகிய நாம், we the people of இந்தியான்னு சொல்லியிருப்போம். அரசோட அனைத்து அதிகாரங்களும் மக்களிடமிருந்து பெறப்படுகின்றன அப்படின்றது தான் இதுக்கான பொருள். அப்போ மக்களிடமிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னா நம்மளே டைரக்டா கொடுக்க போறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளேருந்து ஒருத்தர் வந்து ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பி நமக்காக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான கொள்கைகள் அவங்க மூலியமா நமக்கு நிறைவேற்றப்படுது. ஸோ இதுதான் இன்டைரக்டா மக்களோட பவர் வந்து எப்படி அரசாங்கத்துல இருக்குன்றத பத்தி நம்ம சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த பொருள்ல பார்க்கலாம் இந்த ஃபியூச்சர்ல. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவின் அனைத்து மக்களுக்கும் நீதி, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தகுதி வாய்ப்பு மற்றும் சட்டத்தின் முன் சமம், எண்ணம், வெளியீடு, நம்பிக்கை, பற்று, வழிபாடு, தொழில் சங்கம் மற்றும் செயல் ஆகியவற்றின் சுதந்திரம் சட்டம் மற்றும் பொது ஒழுக்கத்திற்கு உட்பட்டு உறுதி செய்யப்படும். இது எல்லாமே இந்தியாவோட என்ன சொல்லலாம், ஒரு நோக்கம் இல்ல மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இவங்க பாக்குறாங்க. அப்போ மக்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான நீதி, சமூகம், பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வாழ்க்கை தரம் உயர்த்துதல், இந்த மாதிரி எல்லா விஷயமும், அரசியல்ல பங்கீடு, அப்புறம் வேலை வாய்ப்புல அதுக்கான தகுதி, அதுக்கு அதை விட முக்கியமா ஒருத்தருக்கு ஜஸ்டிஸ் வேணும். அப்ப சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம்னு ஒரு லா இருக்கணும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிச்சிருப்போம். நான் இங்க ஜென்ரலா உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். அப்போ என்னென்ன விஷயம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது ரொம்ப முக்கியம், ரூல் ஆஃப் லாலாம். அடுத்து எண்ணம், வெளியீடு, நம்பிக்கை, பற்று, வழிபாடு, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஒரு தனி மனிதனோட எக்ஸ்பிரஷன். அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சுதந்திரமும் நம்ம இந்தியாவில் இருக்கணும்னு சொல்றாங்க. தொழில் சங்கம் மற்ற அனைத்து எக்கனாமிக்கல் விஷயங்கள்லயும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும். அண்ட் இது எல்லாமே ஒரு இந்தியாவுக்கு ஒரு நோக்கமா இருக்கணும்னுமே அந்த ரெசல்யூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிறுபான்மையினர், பின்தங்கிய மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் நலிந்த மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு போதுமான பாதுகாப்புகள் வழங்கப்படும். அப்போ அந்த டைம்லயே நம்ம இந்தியால நிறைய வர்ணா சிஸ்டம், கேஸ்ட் பேஸ்டு நிறைய வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அப்பவுமே வந்து ஷெட்யூல் கிளாஸ் பீப்புள், பேக்வர்ட் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ட்ரைபிள்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கும் அவங்களுக்கு தனியா வந்து அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஹெல்ப் வந்து அரசு செப்பரேட்டா பண்ணணும். நம்ம மேல இருக்க ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் பார்த்தோமா, இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்றதுக்கே டைரக்டா கிடைக்காது. அப்ப அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காவும் நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நேரு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபைனல் ஃபியூச்சரா குடியரசின் நிலப்பகுதியின்
ஒருமைப்பாடு மற்றும் நிலம், கடல் மற்றும் வான் மீதான அதன் இறையாண்மை உரிமைகள் நீதியின்படியும் நாகரிக நாடுகளின் சட்டத்தின்படியும் பராமரிக்கப்படும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்தியாவோட எல்லைகள் இருக்கா, நம்ம இந்தியா இருக்குன்னா இதனுடைய எல்லைகள் ஆகட்டும், இதனுடைய ஒற்றுமையும், நம்ம இந்திய மக்களோட ஒற்றுமையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லைகள்னா நம்ம நிலத்துல மட்டும் இல்ல, கடல் வழியிலயும் சரி, ஆகாயம்லயும் சரி. மேபி நம்ம நம்ம நாட்டை அக்வயர் பண்றதுக்காக வேற நாடு போர் தொடுக்கிறதுக்கு வான் மூலியமாவும் என்ன பண்ணலாம், போர் தொடுக்கலாம், கடல் மூலியமாவும் வரலாம், நிலம் மூலியமாவும் வரலாம். அந்த மாதிரிலாம் எல்லாத்துலயுமே நம்மளோட இறையாண்மை பாதுகாக்கப்படணும். எந்த ஒரு நாட்டோட அச்சுறுத்தல் இல்லாமையும் நம்ம நாட ப்ரொடெக்டிவா நம்ம இந்தியாவோட அரசு இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒரு ஒருமைப்பாடு வேணும்னு ஃபைனல் ஃபியூச்சரா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் நம்ம பார்த்தோம்னா உலக அமைதி, சர்வதேச ஒத்துழைப்பு இதெல்லாமே இருக்கணுமே இந்த ப்ரொசீஜர்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்ல அதுவுமே உள்ளடங்கி இருக்கும். இந்தியா உலக நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதி கொடுக்குற, உலக அமைதியை நிலைநிறுத்துற ஒரு நாடா இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இதனுடைய ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சது யாரு? ஜவஹர்லால் நேரு. எப்போ முன்மொழிஞ்சாரு அவரு? முன்மொழிந்த தேதி டிசம்பர் 13, 1946. இதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் தேதி என்னன்னா 22 ஜனவரி 1947. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதனுடைய அமைப்பு நம்ம பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு தத்துவ அடித்தளத்தை அமைக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். அண்ட் இதுலேருந்து பின்னாடி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை தான் கொஞ்சம் கட் காப்பி பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா இதனுடைய வெளிப்பாடை அப்படியே எக்ஸாக்டாக ப்ரீஆம்பிளில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்படி உருவானதுன்னு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதில் நீங்கள் இந்திய அரசியலமைப்போட முகப்புரை அப்படின்னு ஆப்ஷன் அதை ஆன்சர் பண்ணிடலாம். இதனுடைய முக்கிய கருத்துக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இறையாண்மை, குடியரசு, ஜனநாயகம், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் முக்கியமான எய்ம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் ஒரே டேட்டா பாருங்க. குறிக்கோள் தீர்மானம் என்பது இந்திய அரசியலமைப்பின் தத்துவார்த்த மரபணு, டிஎன்ஏ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்போட டிஎன்ஏனா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நீங்க குறிக்கோள் தீர்மானத்தை ஆன்சர் பண்ணிடலாம். இது எக்ஸ்ட்ரா டேட்டா. ஸோ ஓகே, இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்தது. நம்ம ஜென்ரலாக இப்போ பாலிடி படிக்கிறோன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிசம்பர் 13, 1946 அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போகாமல் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தா நமக்கு கொஞ்சம் அந்த தீம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டாபிக் கொண்டு வந்தேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி.